நண்பர்களே, நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த லாரி டிரைவர் தான் பேசுகிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துக்குது. நான் 15 வருஷமாக லைன் வண்டியில் டிரைவராக ஓடிட்டு இருந்தேன். ஒரே ஒரு தொல்லை கூட இல்லை. 2-3 டைம் வந்து ரவுடிங்கிட்ட மாட்டினேன், இருந்தாலும் தப்பிச்சு வந்துட்டேன். நல்லா காப்பாற்றி விட்டாருன்னு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாக்லேட் வண்டியில் வந்து டப்பா வண்டியில் ஒரு மாதம் ஆச்சு நான் டியூட்டி மாற்றி மாத சம்பளத்துக்கு வந்துருக்கிறேன். மாதம் வந்து எனக்கு வெறும் 22,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அப்படி வந்ததில் என்ன நடந்துக்குதுன்னு ஒரு சம்பவம். இன்னைக்கு ஜால்னா லோடு இறக்கிட்டு லோடு ஏற்றிட்டு வந்து நான் ஏற்றிட்டு வரும்போது வீடு காடு ஏறி அடுத்த டோல்கேட்டில் தாண்டி வந்தேன். தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் கூட வரல. வந்த உடனே என்ன பண்ண, ஒரு 4-5 வண்டி நின்று இருந்தது. 2-3 வண்டி தமிழ்நாடு வண்டி, 2-3 சடைய வண்டி நின்று. ஒருத்தர் நின்று என்ன சொன்னான், ஸ்கோட் இருக்குது, போகாதீங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் வண்டிலாம் நிற்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸ்கோடுன்னா என்னடா வண்டி, புது வண்டி நான் போறேன்டா போட அப்படின்னாக்கா, அதெல்லாம் இல்லை, எல்லா வண்டியும் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கேஸ் போட்டுக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சீட்டை காமிச்சான். அதனால நான் யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணேன், இது உண்மையா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு போனா கேஸ் போட்டுவானா அப்படின்னு சொல்லி, ஸ்கோடுன்னா உங்களுக்கே தெரியும் கேஸ் போடுவான் இல்லையா. அதனால நான் ஓரம் கட்டி ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு போலான்னு தமிழ்நாடு வண்டி பின்னாடியே நிறுத்தினேன். மொத்தம் பொலிரோ ஒன்று வந்துச்சு. வந்த உடனே அந்த பொலிரோவில் என்ன பண்ணாங்க, மொத்தம் 3-4 பேர் வந்தாங்க. முன்னாடி 2 தமிழ்நாடு வண்டிக்கு என்ன சொன்னாங்க, அவங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புனாங்க. நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், அவங்க கிளம்புறாங்கன்னு வண்டி ஸ்டேரிங்ல உட்காந்துருந்தேன். நான் வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே என்ன நடந்ததுனாக்கா, ஒருத்த வந்து கத்தி வச்சுட்டு எங்க கூட இந்த கூட டிரைவர் இருந்தாரு வயசானவர், அவருக்கு கத்தி வச்சு கழுத்துல அடிச்சிட்டான். அடிச்சதுனால நான் சத்தம் போட்டேன், ஏன்டா அடிக்கிற, என்னடா உனக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சத்தம் போட பார்த்து என்னையும் என் கழுத்துலையும் கத்தி வச்சு இறங்காடா கீழேன்னு சொல்லி வண்டியை விட்டுட்டு பொலிரோவில் தூக்கி போட்டு 2 பேரையும் போயிட்டாங்க. போயிட்டு அடின்னு அடிச்சாங்க எங்களை 2 பேரையும். அடிச்சதுல எங்கிட்ட சுத்தமா காசு இல்லை, அவருடையும் காசு இல்லை. 3,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்துச்சு. அவன் என்ன சொன்னா, ஹிந்தியில சொன்னா 15,000 தேதே நேகா ஜாவ் அப்படின்னா 15,000ல அவர்கிட்ட 3,000 இருந்துச்சு. அவர் அக்கௌண்ட்ல 3,000 அமிச்சாப்புல. ஏன் நான் என்ன பண்ணேன், நான் அடி தாங்க முடியாத எங்க நண்பர்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி சொல்லி ஒரு 12,000 போடுப்பா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி வாங்கி 5,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமிச்சோம். நான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றான், 15,000 நெய்யே 50,000 கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லி அடிக்கிறானுங்க. அடி என்னால தாங்க முடியல. மறுபடியும் அதே நண்பருக்கு போன் பண்ணி சொல்லி, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பிச்சு விடுங்க நீங்க தயவு செஞ்சு, நான் ஒரு அர்ஜென்ட் அனுப்பிச்சுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் பாவம் எங்க நண்பர் அனுப்பிச்சு விட்டாரு. 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் அனுப்பிச்சாரு. மொத்தம் 52,000 ரூபாய் அவர் அனுப்பிச்சாரு. இவருக்கு ஒரு 3,000 ரூபாய் 55,000 ரூபாய் கொடுத்து பின்னாடி தான் ரொம்ப அடி போட்டு கொண்டாந்து விட்டாங்க. வண்டி புது வண்டி, வண்டியில செக்கு வேற இருந்தது. அதனால நான் பயந்து நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மக்களை, நீங்க தெய்வ முறை எங்கெங்கயோ போயிருக்கிறீங்க, நீங்க ஏமாறாதீங்க. நான் ஏமாந்துட்டேன். இந்த 55,000 ரூபாய் நான் வந்து நைட்டு முழுமை நம்ம கஷ்டப்படுறோம். 100 ரூபாய்க்கு சாப்பிடாத கூட வந்து நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கூட இது இவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணிட்டானுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் முறை இந்த மாதிரி காசை எழுந்திருக்கிறேன். இந்த காசுடைய வழின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். நீங்களும் அதை வந்து பயன்படுத்திங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது சொன்னா உங்களுக்கு நீங்க வதந்தியை நம்பாதீங்க, நிறுத்தாதீங்க வண்டியை. நன்றி.